வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் பிறக்க போற குழந்தைகளுக்காக போட்டுட்டு இருக்கோங்க. அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 24/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்குங்க. விசுவாவசு வருடம் தை மாசம் 10ஆம் தேதி குழந்தை பிறக்குது. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் மதியம் 2:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரமும் வரக்கூடிய அமைப்பு. மீன ராசியில குழந்தைகள் பிறப்பாங்க. சந்திராஷ்டமமா அமையக்கூடியது மீனத்துக்கு துலாம் தான் சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு எடுத்துக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு து, ஞா, சா, ஸ்ரீ இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு. அதுக்கு என்ன மாரி பெயர் நாமம் அப்படின்னா, தே, தோ, சா, சி இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா சஷ்டி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும், கரணம் தைத்துளை கரணமும், உச்சகிரக செவ்வாயும், நீச்சம் ஆட்சி கிரகங்கள் எதுவும் இல்ல. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது மயில் தான் பஞ்சபட்சியா ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு எடுத்தோம்னா கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் விருச்சிக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி என்னம்னா மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மீன ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. எடுத்த உடனேயுமே குழந்தைகள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னு சொன்னா, சனி தான் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த சனி பார்த்தீங்கன்னா 19 வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க. சனிக்கு ஆகாத லக்னங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, 1 கடக லக்னம், சிம்ம லக்னம் 2மே சனிக்கு கொஞ்சம் ஆகாத லக்னங்களா அமையும். முடிஞ்ச வரைக்கும் அந்த லக்னத்துல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, புதன் தசை. புதனுக்கு யாரும் ஆக மாட்டாங்க அப்படின்னா, மேசமும், விருச்சகமும் ஆகாது. அதனால அந்த லக்னத்துல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம, கும்ப லக்னமும் கொஞ்சம் ஆகாது. மகர லக்னமும் ஆகாது. கேது தசைக்கு இந்த லக்னங்கள்ல வர்றதுனால, முக்கியமா இந்த 6 லக்னங்கள் ஆகாதுங்க. அடுத்து வர சுக்கிர தசைக்கு தனுசுமும், மீனமும் ஆகாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த 8 லக்னத்துல குழந்தைகள் பிறக்காம இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. அப்படி பிறந்தாங்கன்னா சாரிங்க. இந்த 8 லக்னத்துல குழந்தைகள் பிறந்தாங்கன்னா, தாய் தந்தையிடையே சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்போ, இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஊரு விட்டு, தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ, அம்மா, அப்பா 2 பேரும் ஒருத்தங்கள தள்ளி இன்னொருத்தங்க வாழ வேண்டிய சூழ்நிலையோ, பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலையோ, இல்ல கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையில போய் மாட்டக்கூடியதோ, இல்லைன்னா விபத்துகளை ஏற்படுத்தி ஒருத்தங்களோட பயன்பாட குறைக்கக்கூடிய அமைப்போ, இல்லைன்னா குழந்தைகள கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சு வாழ வைக்க வேண்டிய சூழ்நிலையோ, இது எல்லாமே ஏற்படுங்க. இந்த 8 லக்கணத்துல அமைஞ்சதுனா. மத்த லக்கணமா அது பாதிக்கப்படல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா என்ன பலன்? பெண் குழந்தை பிறந்திருந்தா என்ன பலன்? அப்படிங்கிறதையும் ஒரு வரியில நம்ம பார்த்துருவோம். பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்கள வந்து சேருங்க. சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இருக்காதுங்க. இவங்க முதல் பிள்ளையா பிறந்திருந்தாங்க அப்படின்னா. சகோதரர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒண்ணு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தந்தைக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும், வாங்கி விக்கிற எந்த தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தையும், சரியான கோவக்காரர், சண்டைக்காரர், ரோசக்காரரா இருக்கக்கூடிய அமைப்பும், சில சமயம் அரசியல் ஈடுபாட்ட குடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தந்தைக்கு ஏற்படுங்க. புள்ள நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. சரிங்களா? பேராசைக்கு சொந்தக்காரி, ஒரு சில நேரத்தில கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு பின்னாடி ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆசிரியராவும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால தந்தை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. இடமாவோ, பொருளாவோ, நகையாவோ வாங்கி வச்சா வேணா தாராளமா இருந்துக்கலாம். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அம்மாவுக்கு உடல் சோர்வு தன்மையை அதிகமா குடுக்கக்கூடிய அமைப்பா, அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், பொண்ணுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ, இல்ல குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புல யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ, இதெல்லாம் ஏற்படலாங்க. இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, வண்டி வாகனத்துல தந்தை கவனமா போகணும். சில சமயம் விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்கும். நில சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பிரச்சனையில போய் மாட்டக்கூடிய அமைப்பும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சொத்து தகராறு வரக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் ஏற்படுத்தலாங்க. சரிங்களா? சில நேரத்துல தந்தைக்கு சலன புத்தியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இதனால அம்மா, அப்பாவுக்கு இடையில சண்டை, பிரச்சனை வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நாளைக்கு அவன் கட்டிக்க போற மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம். பையனும் நல்லா படிக்கக்கூடிய பையனா இருப்பான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவனுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் வந்து சேரும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். இவனும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைன்னா நல்ல லாபத்தை குடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கண்ணுல இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனை கொஞ்சம் குடுக்குங்க. இவங்களுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க.
இது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்கிற நேரம் கோச்சாரத்துல எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, தந்தைக்கு தொழில் விருத்தியையும், புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சொந்த தொழில் செய்ய வேண்டிய வேலையையும் தாராளமா செய்யலாம் குழந்தைகள் பிறக்கிற நேரம். வைகாசிக்கு மேல இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், பத்திர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து அமையும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். குழந்தைகள் பிறக்கிற நேரத்துக்கு. இது கோச்சார பலன்கள். உங்க ஜாதக ரீதியா மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்ல இந்த ஜாதக ரீதியாவே தகவல் தேவைப்படுதுன்னா, கீழ இருக்க நம்பருக்கு கம்பல்சரி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல ஃபோனே கூட பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.